இப்போ இன்றைக்கி காலையில் வந்து அதிமுகவில் ஃபஸ்ட்டு ஒரு சிலர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், ஒரு காலத்தில் மாவட்ட செயலாளர் இருந்தவங்ககிட்டலாம் பேசும்போது ஒரு விஷயம் ஒருத்தர் சொன்னார். இது பின்னடைவு தானேங்க, இது இது எப்படிங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி சொன்னப்போ அவர் என்ன சொன்னார்னா, சார் இதே ஓபிஎஸ் வந்து தனியாக கட்சி தொடங்கி இல்லை தனியாக வேட்பாளர் போட்டிருந்தா போன வாட்டி டிடிவி தினகரன் என்ன டேமேஜ் பண்ணாரோ அதே மாதிரி பண்ணியிருப்பார். எங்களுக்கு இது பெரிய சிக்கலாக போயிருக்கும். 15-20 சட்டமன்ற தொகுதியில் வந்து எங்களுக்கு அது சிக்கலாக போயிருக்கும். நல்ல வேலை அவர் எவ்வளோ சிந்தனை இல்லாதவராக இருக்கார் பாருங்க. அவர் வந்து எப்பயுமே 2ஆம் நம்பர்னா 2 மாதிரி தான் சார் யோசிப்பார். அவரால் ஒன்றா யோசிக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு இன்னொரு விஷயத்த சொன்னார். இவர் ஒன்றும் இல்லாத படவர் கிடையாது. 1000 கோடின்றது கூட இன்றைக்கி அவருக்கு ஒன்றும் பெரிய காசு கிடையாது. ஒரு 1000 கோடியை செலவு பண்ணி ஒரு 20 தொகுதியில் நான் வேட்பாளர் போடுறேன், தொகுதிக்கு நான் தண்ணி மாதிரி செலவு பண்ணுறேன், 50 கோடி நான் செலவு பண்ணிக்கிறேன் அப்படின்னாரா திமுகவும் ஹாப்பியாக இருக்கும். ஆனால் நான் இந்த மாதிரி நிற்கிறேன், நான் விஸ்வாசம், நான் வந்து ஓட்டை பிரிக்கிறேன், இபிஎஸ்ஸை நான் காலி பண்ணுறேன், அதுக்கப்புறமா தேர்தல் முடிஞ்ச பிறகு கூட நான் வந்து உங்ககிட்ட சேர்ந்துக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஒரு நிலைப்பாடு எடுத்திருந்தாருன்னா அவரோட ஃப்யூச்சரே இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். ஒருவேளை இந்த கெயின் கிடைச்சிருக்குமா இப்படி ஒரு அதுதான் அவர் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, ஒருவேளை அதிமுக தோக்குது திருப்பி திமுக வருதுன்னா ஓபிஎஸ்ஸால் தான் திருப்பி அதிமுக இன்னொரு வாட்டி தோத்துச்சு அப்படின்ற பேசு பொருள் வரும்போது அவர் போய் ஒன்று திமுகலையும் அப்பயே சேர்ந்துக்கலாம். இப்போ அவருக்கு என்ன கிடைக்க போகுது? ஒரு அமைச்சரோ எம்எல்ஏவோ. அந்த அமைச்சரோ எம்எல்ஏன்றதை தாண்டி கட்சின்ற ஒரு விஷயம் மேபி அதிமுகவும் சேலஞ்ச் பண்ணியிருக்கலாம். இல்லை அந்த 20 சட்டமன்ற தொகுதியில் நீங்கள் தண்ணி மாதிரி செலவு பண்ணி நிற்கிறீங்க அப்படின்னும்போது ஒரு 4-5 எம்எல்ஏ ஜெயிச்சிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த 4-5 எம்எல்ஏவை எடுத்துகிட்டு போய் சேர்ந்துட்டு கூட நீங்கள் அமைச்சராகிக்கலாம்.